அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு அருமையான கதை ஒன்று படித்தேன். அதில் ஒரு ராஜா ஒரு போட்டி ஒன்று வைக்கிறார். அந்த ராஜா என்ன போட்டி வைக்கிறாருன்னா, திறமையான இளைஞர்களை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு அவங்ககிட்ட முதல் தகுதி அடிப்படையாக நான் ஒன்றை எதிர்பார்க்குறேன். நம்ம அரண்மனை கதவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கதவை நான் பூட்டியிருக்கிறேன். கடுமையான பெரிய பெரிய பூட்டுகள் போட்டு பூட்டியிருக்கிறேன். எந்த இளைஞன் வந்து இந்த கதவை திறக்கிறானோ அவனுக்கு என்னுடைய ஆட்சியிலே நான் பாதி கொடுக்கிறேன் அப்படின்றார். இது மாதிரி யாராவது அப்போ ஆட்சியில் பாதி கதவை திறந்தாலே கொடுத்துட்றேன்னு சொன்னால் நிறைய பேர் போட்டி போடுவாங்கல்ல. உலகம் முழுக்க இளைஞர்கள் இங்கே கூடிடுவாங்க. ஆட்சின்றது அவ்வளோ சாதாரணமும் இல்லை, அவ்வளவு எளிமையாக எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடைச்சிடாது. தவிர பாதி ஆட்சியை தருகிறேன்னு சொல்கிறதுக்கு இது என்ன பாதி ஐஸ்கிரீமா இல்லை பாதி சாண்ட்விச்சா? அந்த ராஜா அப்படி சொல்கிறார். ஆனால் நீங்கள் கதவை மட்டும் திறக்கலை அப்படின்னா, தோற்று போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் கையை நான் வெட்டிடுவேன்ட்டார். அவ்வளோதான், வந்த கூட்டத்தில் பாதி காணாமல் போச்சு. எப்பா கதவு திறக்கலைனாலும் பரவாயில்லடா, கையை பத்திரமா இருந்தா போதும் அப்படின்னு போயிட்டாங்க. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் என்ன பண்ணான், துணிஞ்சு நின்றான். என்ன திறந்தா பாதி ஆட்சி, பாதி அரசு, ராஜ்யத்தில் பாதி. பாதி ராஜ்யம்னு சுஜாதா ஒரு கதையே எழுதியிருப்பார். அது மாதிரி பாதி அரசு எனக்கு கிடைக்க போகுது, நானும் மன்னனாக போகிறேன். போனால் என்ன கைதானே அப்படின்னு இந்த தம்பி என்ன பண்ணார், போய் அந்த கதவை லேசாக முதல்ல அப்படி மெதுவாக தானே திறந்து முயற்சி பண்ணுவோம், அப்படி மெதுவாக திறந்தார். கதவே திறந்துருச்சுங்க. அந்த கதவுக்கு திறந்த கதவுக்கு பின்னால் அந்த பக்கம் அரசர் இருந்து கொண்டு, உன்னுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும்னா அதுக்கு அடிப்படையாக ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டி வேணும்பாங்களே. துணிந்து ஒரு காரியத்தில் இறங்குவது, இழப்பு வந்தாலும் அதை சந்திக்கிற மனோபாவத்தோடு இருப்பது, அந்த குணம் உங்ககிட்ட இருக்குப்பா, நான் உன்னை பாராட்டுகிறேன். ஒரு அரசனுக்கு இதுதான் தேவையான குணம் அப்படின்னாரு. அவன் பாதி அரசனானான், அல்லது இந்த பாதிக்கு இவன் அரசனானான், அந்த பாதிக்கு அவர் அரசராக இருந்தார். அது போட்டோம். ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டி அப்படின்னு இன்னைக்கு மனித வள மேம்பாட்டு வல்லுநர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் லைஃப்பில் மேலே வரணுன்னா சில விஷயங்கள் ரிஸ்க்கு இருக்கும். இப்போல்லாம் பிள்ளைங்க சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறப்போ பின் வீலுக்கு பக்கத்திலே 2 சின்ன சக்கரம் இருக்குது. அப்படி ஏறி உட்காந்து குழந்தைங்க அப்படி மிதித்தாலே மிதிக்க 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 தானாக அந்த பேலன்ஸ் அப்படின்றது வந்துடும். அப்போல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணுன்னா பின்னால் பிடிச்சிக்கிட்டே ஓடி வருவாங்க. முதுகை வளைக்காத, நேர பாரு, பெடலை பார்க்காத, பெல் அடிக்காத, பிரேக்கை பிடிச்சிக்க ஆனால் அழுத்திடாத, இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷனையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கணும். எப்போ வேணால் பேலன்ஸ் போய் தட்டால்னு கீழே விழுவோம். முட்டியில் அடிபடாமல் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட ஒரு 45, 50, 60 வயசு பெரியவரை பார்க்கவே முடியாது. அவருக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கீழே வந்து முட்டியில் அடிபட்டிருப்பார், கையில் காலெல்லாம். விழுந்தே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சோம் நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறேன்னு நினச்சதுனால தான் இந்த வண்டி சக்கரம் உருண்டது. வாழ்க்கை சக்கரமும் அப்படிதான் சார். இன்றைக்கி உலகம் முழுக்க கொண்டாடுகிற ஒரு எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர். அந்த ஷேக்ஸ்பியருடைய வெற்றி என்ன அப்படின்னா, இன்றைக்கி பிஏ இங்கிலீஷோ எம்ஏ இங்கிலீஷோ ஷேக்ஸ்பியரை படிக்காமல் எந்த இளைஞனும் டிகிரி வாங்க முடியாது. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுங்களா, ஷேக்ஸ்பியர் பிஏஓ எம்ஏஓ படிக்கல. அவருடைய வெற்றி அப்படித்தான் வந்தது. அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா இந்த பள்ளி கல்வி, கல்லூரி கல்வி என்பது 2ஆம் பட்சம். அதை விட முக்கியமான ஒன்று உண்டு. இவருக்கு 13 வயசு தான் ஆகுது, சின்ன பையன் ஷேக்ஸ்பியருக்கு. வீட்டில் கடும் வறுமை, பட்டினி, என்ன பண்ணுறது தெரியல. ஒரு நாடக கொட்டகை அங்கே இருக்குது. தினம் இவர் அங்கே போய் நிற்பார். நாடகம் பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் கையிலையோ காசு இல்லை. அப்போல்லாம் குதிரையில் தான் வருவாங்க, சேரியட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி குதிரை பூட்டின்னு அந்த தேரில் தான் வருவாங்க. ஷேரட்டு வண்டி அப்படின்றது, ஷேரியட்டுன்றது தான் ஷேரட்டுன்னு ஆயிருக்குது. அந்த சேரட்டு வண்டியில் வருவாங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தார், பணக்காரர். எப்பா என்னோட இந்த வண்டியை பார்த்துக்க, நான் ஒரு 2 மணி நேரம் கழித்து ட்ராமா முடிஞ்சு திரும்ப வந்து எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த சின்ன பையன் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணால், எதுக்கு நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னு அந்த சேரியட் வண்டியெல்லாம் அழகாக தொடச்சி அந்த குதிரைகளினுடைய அந்த தலை பிடரி முடி இருக்கே அதெல்லாம் நீவி விட்டு அதுங்களுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுத்து அழகாக பக்காவாக மறுபடி புதுசாக ஜொலிக்கிற மாதிரி வச்சிட்டான்.
அவர் வந்து பார்த்தாருங்க, பிரமிச்சிட்டாரு. நம்ம சேரட்டா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவனுக்கு முதலாக ஒரு வெள்ளி பரிசு கொடுக்குறார். இந்த பையன் புரிச்சுக்கிட்டான். மறுநாள் இன்னும் 4-5 பேர் வந்தாங்க. நீங்கள் போங்க சார், ட்ராமா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நாடக நிகழ்ச்சி முடிந்து வருவதற்குள் இந்த சேரியட் எல்லாத்தையும் சுத்தபத்தமாக தொடச்சி பளிச்சுன்னு வச்சுட்டான். அப்புறம் வரவங்கெல்லாம் இவனையே அந்த குதிரையை பார்த்துக்கிறதுக்கு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திரும்ப வந்தாங்க. இந்த வண்டிகளை சுத்தபத்தமாக கூட ஒரு 4-5 பேரை உதவிக்கு வச்சுக்கிட்டு இவங்களை இப்போ இந்த வண்டியை பராமரிக்கிற வேலையை இவன் பார்த்துக்கிட்டான். காலம் உருண்டோடியது. கையில் கொஞ்சம் காசு சேர்ந்த உடனே உள்ளே போய் நாடகத்தை நடத்துகிறார்களே அவங்க அனுமதியோட அந்த நாடக காட்சிகளில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் சொன்னான். வசனங்களும் எழுதி கொடுத்தான். சொந்தமாக இவனே எழுதினான். கடைசியில் ஆங்கில இலக்கியத்தின் வரலாற்றையே இவன்தான் தீர்மானிக்கிற அளவிற்கு ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்கள் உலக புகழ் பெற்றன. நீங்கள் குதிரை லாயத்தில் இருந்தாலும் சரி, குதிரை வண்டி துடைப்பவனாக இருந்தாலும் சரி, வாய்ப்புகளை வாழ்க்கை வழங்கி கொண்டே இருக்கும். பயன்படுத்துங்கள். கதவுகளை லேசாக தள்ளுங்கள். மிகப்பெரிய வெற்றி வாசல் உங்களுக்கு திறக்கும். சந்தேகம் இல்லை. வாழ்க்கை குதிரை மாதிரி 4 கால் பாய்ச்சலில் முன்னுக்கு செல்லும். சன் லைஃப் அது நம்ம லைஃப். இந்த கருத்தும் அப்படித்தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.